அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக இந்து லக்னத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இந்த பதிவு. லக்னத்திலிருந்து 9ஆம் இடம் நமது பாக்கியஸ்தானம். அது நமது பாக்கியத்தை குறிக்கும். சந்திரன் என்பது தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த தாயார் சொல்லக்கூடிய சந்திரனிலிருந்து 9ஆம் இடம் தாயின் பாக்கியத்தை சொல்லக்கூடிய விஷயமாகும். நமது பாக்கியமும் தாயின் பாக்கியம் ஒன்று சேர்ந்து நமக்கு எப்பேற்பட்ட ஒரு தன்மையை விளக்குகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால் அதன் ரீதியாக தொழில்களை செய்யலாம். உதாரணமாக லக்னத்திற்கு 9ஆம் இடத்துக்கு அதற்கு உண்டான சில கலைகள் இருக்கிறது. அந்த கலைகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா செவ்வாய் மேஷம் ரிச்சிகத்துக்கு 6 வரும். ரிஷபம் துலாமுக்கு 10, மிதுனம் கன்னிக்கு 8 மன்னிக்கணும், ரிஷபம் துலாமுக்கு 12, மிதுனம் கன்னிக்கு 8 வரும். தனுசுக்கு மீனத்துக்கு 10 குறியீடுகள், மகரம் கும்பத்துக்கு 1 குறியீடுகள், அப்புறம் சிம்மத்துக்கு 30 டிகிரி சொல்லலாம். கடகத்துக்கு 16. இதை டோட்டல கூப்பிட்டா மொத்தம் 120 வரும். இந்த கணக்கு அமைப்பர் தான் நம்ம சொல்லுது. அப்போ இப்போ உதாரணமாக நம்ம ஒன்று எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒருத்தனுக்கு மேஷ லக்னத்துல பிறந்திருக்காரு, கடகராசின்னு வச்சுக்கலாம். மேஷ லக்னத்துக்கு 9ஆம் இடம் தனுசு, கடக ராசிக்கு 9ஆம் இடமும் மீனம். இரண்டுமே குருவோட வீடு தான். குருவுக்கு 10 இருக்கும். 10 20 12 வகுத்தோம் அப்படின்னு சொன்னா மிச்சம் 8 இருக்கும். 8 ராசியில இருந்து 8வது இடம் இந்து லக்னமாக அவர்களுக்கு விடும். இந்த 8ங்கிறது மறைவு ஸ்தானம். ஆனால் அந்த இந்து லக்னம் விடக்கூடிய பாயிண்ட் ராசியிலிருந்து கேந்திர திரிகோணமான அமைந்து அந்த இடத்தில் அந்த இந்து லக்னம் விழுந்து அந்த இந்து லக்னத்தில் எந்த கிரகம் சஞ்சரிக்கிறதோ அந்த கிரகத்தின் காரகத்துவ தொழிலை செய்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறலாம். நன்றி, வணக்கம்.